வணக்கம். இன்றைக்கி கிருஷ்ணகிரி மாவட்டம் சோழகிரி பக்கம் அட்டைக்குறிக்கின்ற ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம். போர் ஆழம் 620 அடி, 500 அடியில் 3000 வாட் பிஎல்டிசி மோட்டார் நிப்பாட்ட போகிறோம். 2 இன்ச் டெலிவரி மோட்டார் எரெக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க வீட்டுக்கு முன்னாடியே. பேனலில் மோண்டியில் ரெடியாக இருக்குது. கீழே வந்து கண்ட்ரோலருக்கான ஒர்க் போயிட்டுருக்கு. இங்கே ஸ்ட்ரக்சர் ஒர்க் போயிட்டுருக்கு மாடி மேலே. டெஸ்டிங் ஓட்டலாம், ஏன்னா கிரிட்டிக்கலான இடம், பக்கமே ரோடு, எங்கேயுமே பேனல் வைக்க முடியல. பேனல் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம டெஸ்டிங் ஓட்டாமல் அப்படியே டைரெக்டாக ஓட்ட போகிறோம். ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஏரியாவில் நமக்கு இது வந்து 9வது சைட்டு. ஆல்ரெடி 8 சைட்டு பண்ணியிருக்கோம். இங்கே முன்னாடி ஒரு 2-3 தெரு தள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் முன்னாடி பண்ணோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 7 சைட் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 1/2 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோட ப்ரெஷர் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வேலை முடிஞ்சது. 1 மணி டைம். இப்போது 8 பேனல் சீரியல் கனெக்ஷன், 638 வாட்டு ஒரு பேனலும். முன்னாடி லைட்னிங் ரெஸ்ட் ஃபிட் பண்ணியிருக்கோம். கீழே கெமிக்கல் பேக் பண்ணி கிரவுண்டிங் எல்லாமே காப்பர் 4 அடி ஆழத்துக்கு பேக் பண்ணியாச்சு. முன்னாடி தெரியும் அந்த பிங்க் கலரு பில்டிங் மேலே தான் நம்ம ஆல்ரெடி 1 இயருக்கு முன்னாடி ஒரு சைட் பண்ணியிருக்கோம். அது பார்த்துட்டு தான் இவங்க கேட்டாங்க. பேனசோனிக் ஆங்கர் டாப்கான் கம்ப்ளீட்டாக எல்லாம் ட்ரில் பண்ணி டேக் அடித்து பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம். பேனல்லேருந்து லைன் வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த ஓஸ் வழியாக வந்து கொண்டு போயிட்டாச்சு. கீழே லைன் கொடுத்துட்டு தண்ணி எப்படி வருது, எத்தனை ஆம்ஸ் லோடு எடுக்குதுன்னு பார்ப்போம். ஃபிட் பண்ணியாச்சு. டைம் 1:15. இப்போது 2 இன்ச் டெலிவரி 500 அடியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஷூட்டிங் 8 போயிட்டுருக்கு. 10 வரைக்கும் போகும் அதிகபட்சமாக. 2 இன்ச் டெலிவரி மீடியமான ப்ரெஷர் போயிட்டுருக்கு. டெஸ்டிங் ஓட்டாமல் அப்படியே டைரெக்டாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே வைக்கா பர்சன்ட்டுக்கு போயிட்டுருக்கு தண்ணி ஃபுல்லாகவே. வீட்டுக்கு முன்னாடியே வேணும்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் வைக்க சொல்லிட்டாங்க. 3000 வாட்டு பிஎல்இசி ஏசிடிசி ஹைப்ரிட் மோட்டாரு. ஹெட் 190 மீட்டர், வாட்டர் 12 லிட்டர் பர் ஹவர் மேக்ஸிமம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கே ஷட் டவுனு, ஜென்ரேட்டர் தான் வேலை செஞ்சோம். கரண்ட்லேயும் ஓடுற மாதிரி ப்ளக் எல்லாமே கம்ப்ளீட்டாக எனக்கு பண்ணி கொடுத்துருங்க, எனக்கு நைட் டைமில் தண்ணி தேவைப்படும், ஆடு மாடு இருக்குதுன்னு சொன்னார். அதனால் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்டோம். 8.5 ஆம்ஸில் மோட்டார் ரன் ஆகிட்டுருக்கு. மேலே இருக்கிறது கரண்ட்டுக்கான சுவிட்சு, கீழே இருக்கிறது சோலாருக்கான எம்சிபி சேஞ்ச் ஓவர் பண்ணி கொடுத்தாச்சு. வாட்ஸ் 3000 வாட்ஸ் எடுத்துகிட்ருக்கு லோடு. 347-48 வந்துட்டுருக்கு வோல்டேஜ். 3300 ஆர்பிஎம் ஓடுது. 3800 to 4000 ஆர்பிஎம் வரைக்கும் ஓடும். இன்னும் ப்ரெஷர் வரும். வெயில் மீடியமாக தான் இருக்குது. தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம். தண்ணி ஒரே லெவல் ஓடிட்டுருக்கு. ஒரு 1/2 hour ஓடிட்டுருக்கு. 7 to 8 ஆம்ஸ் போயிட்டுருக்கு. 2 இன்ச் டெலிவரி ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. வைக்கா பாசனத்துக்கு நல்லாவே வந்து வைக்காவில் கட்டலாம். அப்படியே ஃபுல்லாக வயலுக்கு வாங்கி விட்டுட்டாங்க. தண்ணி ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. இவங்களது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் சொன்னாங்க. ஆனால் காடு கம்மியாக தான் இருக்குது. இந்த வயல் ஒன்று, முன்னாடி இருக்கிற அந்த தீவன புல்லு காடு ஒன்று, 2 மட்டும்தான். தீவன புல்லுக்கு அப்படியே எடுத்து விட்டுருக்காங்க. தண்ணி ஃபுல்லாக போய் பாஞ்சிக்கிட்டு இருக்கு. வைக்காலுங்க குதிச்சு போயிட்டுருக்கு. அப்படியே ஃபுல்லாக போயிட்டு அந்த தென்னஞ்செடி வரைக்கும் பாஞ்சிருக்கு. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கலாம். யூபிவிசி பைப்பு ரேட்டு கொஞ்சம் கூட வரும் இவங்களுக்கு. 2வது ஒயர் காஸ்ட்டும் ஏறிடுச்சு. ஒயர் மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா 140 ரூபா போயிடுச்சு இப்போது. அதனால் வந்து இந்த செட்டப் வந்து கூட வரும். மாடி மேலே தான் ஸ்ட்ரக்சரில் கொஞ்சம் கம்மியாகலாம். ஓகே, பாய்.